மஞ்சள்லாம் போட்டு அலசிட்டு ஒரு 5 விசில் வச்சுட்டு எடுத்து வச்சுருக்கேங்க தனியாக. ஒரு டபராவில் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்துட்டு எண்ணெயை ஊற்ற போகிறோம். எண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், நல்லா எண்ணெய் வந்து சூடாகிடுச்சிங்க. அதுக்கப்புறம் வந்து பட்டை, லவங்கம், ஏலக்காய் இதெல்லாம் நம்ம போட்டுட்டு இப்போ நான் வந்துட்டு 2 பச்சை மிளகாவை உடச்சி போட்டுருக்கேங்க. அதுக்கப்புறம் நம்ம வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கிற நம்ம வெங்காயத்தை போட போகிறோம். வெங்காயம் போட்டு நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ண போகிறோம். பெரிய வெங்காயம் எடுத்துகிட்டு நான் வந்து கட் பண்ணி இதில் போட்டிருக்கேன். இது நல்லா பொன்னிறமாக வந்துடுச்சு. இப்போ வந்து நமக்கு தேவையான அளவுக்கு இஞ்சி பூண்டு ஆட் பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், எனக்கு தேவையான அளவுக்கு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து இது வந்து பச்சை வாடை போகிற வரைக்கும் நான் நல்லா இப்படி வதக்க போகிறேன். இங்கே பாருங்கள், நல்ல பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நான் வந்து தக்காளியை ஆட் பண்ணுறேன். நான் ஒரு 5 தக்காளி எடுத்து இதில் ஆட் பண்ணுறேங்க. ஆட் பண்ணிவிட்டு இப்போ நல்லா நான் வந்து இதில் வதக்க போகிறேன். தக்காளி நல்லா வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு நம்ம ஆட் பண்ணால் சீக்கிரமாக அது வந்துட்டு நல்லா தக்காளி வந்துட்டு நல்லா வதங்கிடுங்க. தக்காளி பாருங்கள் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொத்தமல்லியும் புதினாவும் நம்ம இதில் வந்து ஆட் பண்ண போகிறோம். நமக்கு தேவையான அளவுக்கு வந்துட்டு நான் கட் பண்ணி வச்சுட்டு இதில் வந்து கொத்தமல்லியும் புதினாவும் ஆட் பண்ணி நல்லா வதக்குறேங்க. இப்போ நம்ம கொத்தமல்லி புதினாவை நல்லா வதக்கினதுக்கப்புறம் மஞ்சள் தூள் கொஞ்சம் ஆட் நமக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கிட்டு தனியாத்தூள் இந்த பாருங்க, தனியாத்தூள் வந்து நமக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கணும். போட்டுக்கினதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்துட்டு சில்லி பவுடர், மிளகாய் பவுடர் வந்து பாருங்க, சில்லி பவுடர் நமக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம சில்லி பவுடரை வந்து ஆட் பண்ணுறோம். போட்டதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணணும். இதில் கொஞ்சமாக நம்ம சீரக பொடி மிக்ஸ் பண்ணலாங்க. ஜீரணத்துக்கு ரொம்ப நல்லது. எல்லாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதில் வந்துட்டு பீஃப் போட்டோம். ஆல்ரெடி நான் வந்து பீஃப் வந்துட்டு விசில் வைக்கும் போதே நான் வந்துட்டு லைட்டாக சால்ட்டு போட்டேன். அதுவும் இல்லாமல் தக்காளிலையும் சால்ட்டு போட்டேன். ஸோ இது வந்துட்டு நம்ம வந்துட்டு சால்ட்டெல்லாம் அது அப்புறம் அதிகமாகிடுச்சுன்னா நல்லா இருக்காது. அதெல்லாம் நம்ம பார்த்து உப்பு இல்லைன்னா நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம், சரிங்களா? இப்போது பீஃபை போட்டதுக்கப்புறம் நல்லா நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா லெமனையும் தயிரையும் வந்துட்டு இதில் நம்ம ஆட் பண்ண போகிறோங்க. இப்போது நம்ம வந்து லெமன் ஜூஸ் வந்து ஊற்ற போகிறோம். லெமன் ஜூஸ்னால் நான் அந்த லெமன் முன்னாடியே வந்து பிழிஞ்சு வச்சுருந்தேன். இப்போ அதை லெமனை ஊற்றிட்டேன். இப்போ வந்துட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம தயிர் ஆட் பண்ணலாங்க. தேவையான அளவுக்கு லெமன் ஊற்றுனதுக்கப்புறம் நான் தயிர் வந்து ஆட் பண்ணுறேங்க. தேவையான அளவுக்கு நமக்கு எவ்வளோ வேணும்னு பார்த்துட்டு நம்ம தயிரையும் லெமனையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும், சரிங்களா? இப்போ நான் வந்துட்டு 2 கிளாஸ், இந்த கிளாஸில் வந்து நான் 2 கிளாஸ் அரிசி போட்டிருக்கேங்க. 1 கிளாஸ்னால் 2 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். இப்போ நான் வந்து அரிசி அளந்த கிளாஸால் வந்துட்டு 4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி எடுத்துகிட்டு இதில் ஊற்ற போகிறேங்க. நான் இப்போது பாருங்க, தண்ணி 4 கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதிக்கிற வரைக்கும் நீங்கள் பாருங்கள், நம்ம 4 கிளாஸ் தண்ணியை ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விட போகிறோங்க. நம்ம நல்லா 4 கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருக்கிற அரிசியை எடுத்துகிட்டு போட போகிறோங்க. இதில் பாஸ்மதி அரிசியை வந்து நான் 2 கிளாஸ் எடுத்து ஊற வச்சுருந்தேங்க. நல்லா ஊறிச்சு. இப்போ வந்து நம்ம கொதி வந்ததுக்கப்புறம் இந்த பாஸ்மதி அரிசியை சேர்க்க போகிறோங்க. சரிங்க, நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருக்கிற அரிசியை வந்து இப்போ ஆட் பண்ணி ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வச்சு க்ளோஸ் பண்ணால் நம்ம பீஃப் பிரியாணி ரெடி ஆகிடுங்க.
நம்ம அரிசி போட்டு லைட்டாக இப்படி மிக்ஸ் பண்ணி விடணுங்க. விட்டுட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு 10 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணால் நம்ம பிரியாணி ரெடி. பிரியாணி நம்ம பீஃப் பிரியாணி ரெடி.